வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது எம்ஐ டீமோட ஒரு மீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ டாக்கிங் பாயிண்ட்டாக போயிட்டுருக்கு. அதில் ஒன்று தான் பார்த்துட்டிங்கன்னா, ஆர்டிஎம் கார்டோட மிகப்பெரிய லெவலில் எல்லா ஃப்ரான்ச்சைஸும் அதுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமோட மீட்டிங் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதே நேரம் சிஎஸ்கே சைட்லேருந்து மும்பை பிளேயர்ஸை டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் இப்போ நம்ம கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டீமோட மீட்டிங் அப்படிங்கிறது எதுனாலனா, அதற்கு காரணமும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் கார்டு தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதாவது ஐபிஎல் 2025 மட்டும் இல்லை, வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை பிசிசிஐ அதாவது அஃபீஷியலாக பிளேயர்ஸ் பிசிசிஐ ரீச் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரிகார்டிங் எதை பற்றி அப்படின்னா, மெகா ஆக்ஷன் டைமில் நாங்கள் வேறு டீமுக்கு போகலாம் அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் எங்களோட ரியாலிட்டியை இந்த டீம்லேருந்து வேறு டீமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல டீம்ஸ் எங்கள் மேலே ஆர்டிஎம் யூஸ் பண்ணிடுறாங்க. டீம் ஆர்டிஎம் யூஸ் பண்ணும்போது எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஆர்டிஎம் நாங்கள் உங்கள் மேலே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது விஷயங்கள் எங்களுக்கு சொல்லணும். அது எதுவுமே அவங்க சொல்கிறதில்ல. அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட்டாக போயிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் போனதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஎம்மில் ஒரு ஹைபிட் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎம் கார்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் யூஸ் பண்ணப்படுறதே இல்லை. இப்போ தான் மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ஆர்டிஎம் கார்டு உள்ளே வந்திருக்கு. ஏன் ப்ரோ இந்த ஒரு விஷயத்துக்கும் இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் மீட்டிங் போடுறதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. அதுதான் இந்த தடவை எந்தெந்த பிளேயர் மேலே ஆர்டிஎம் பண்ணலாம், யாரை எந்த இடத்துல ரீடைன் பண்ணலாங்கிற விஷயத்த கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைஸ் டிசைட் பண்ண முடியாது. ஃப்ரான்ச்சைஸ் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துல பிளேயர்ஸோட சைட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும். அவங்களா டிசைட் பண்ணிட்டு நாங்கள் உங்களை இந்த லெவலில் ரீச் பண்ணுறோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணால் அது கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வரதுக்காக மீட்டிங் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட டாப் அஃபீஷியல்ஸ் அது மட்டும் இல்லாமல் டாப் பிளேயர்ஸும் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக ரோஹித் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. ஏன்னா மீட்டிங் அக்டோபர் 2nd வீக்கில் இருக்குது. அக்டோபர் 2nd வீக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணிகிட்டு இருப்பார் T20 சீரியஸில் பங்களாதேஷுக்கு எகெயின்ஸ்டாக. அதனால் இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் மீட்டிங்கில் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா சூரியகுமார் யாதவ் இருக்கிறாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற அப்டேட் பின்னாடி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு அவர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அது டென்டேட்டிவாகவும் பார்த்தீங்கன்னா மீட்டிங் 2nd வீக்னா கண்டிப்பாக நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் இங்கே கேப்டனாக தான் இருக்க போகிறாரு. அதுதான் ரியாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்கில் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மீட்டிங்கில் பும்ரா இருப்பாரா அப்படிங்கிறது அட்டென்ஷனாக அவங்க சொல்லலை. ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டாப் ரிட்டென்ஷனாக பும்ராவை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்டில் ஒரு பிளானாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பும்ரா இந்த மீட்டிங்கில் தேவையே இல்லை. ஏன்னா அவங்க டாப் ரிட்டென்ஷன் பிளான் அப்படிங்கிறத வச்சுருக்கும் போது மற்றபடி அவங்க கன்சோல் பண்ண பிளேயர்ஸாக அந்த ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டு கன்சோல் அப்படிங்கிறது பண்ணிட்டா போதும். இவரை கூப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் கன்சோல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த இடத்துல நம்ம டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று இந்த விஷயத்தை அவங்க பும்ரா கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் பும்ரா மீட்டிங்குள்ளே தேவைப்படுவார். இப்போ பும்ராக்கு உங்களை நாங்கள் ஃபஸ்ட் டென்ஷனாக பண்ணுறோம் நியூஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா எல்லாத்தையும் வச்சு டாப் விஷயம் வச்சு பேசும்போது இஷ்யூ வருது. அதுக்கப்புறம் பும்ராவை கீழே ஸ்லாட் பண்ணி ரீடைன் பண்ணுற ப்ராப்ளம் வருதுன்னா அந்த இடத்துல பும்ரா கண்டிப்பாக தேவைப்படுவார். அதனால் மேக்ஸிமம் இந்த இடத்துல கன்சோல் ஆகிட்டாங்கன்னா ஒரே மீட்டிங்கோட முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா மறுபடியும் பும்ராவையும் வச்சு சூரியகுமார் யாதவ் இவங்க எல்லாத்தையும் வச்சு அந்த இடத்துல நம்ம ஒரு மீட்டிங் வச்சு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் இல்லாமல் நடக்கிற மீட்டிங்கில் சூரியகுமார் யாதவோட சேலரியை எப்படி டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இந்த இடத்துல கண்டிப்பாக 2nd மீட்டிங் தேவைப்படுங்கிற மாதிரி தான் எனக்குமே இன்னும் அந்த இடத்துல ஒப்பீனியன் தோணிட்டு இருக்கு. உங்களுடைய ஒப்பீனியனில் இந்த ஒரு மீட்டிங்கில் என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆஸ் எம்ஐ ஃபேனாக இப்போ 5 பிளேயரையும் மும்பை ரீடைன் பண்ணுறாங்கன்னா அவங்க யார் யாரை என்னென்ன ஸ்லாட்டில் ரீடைன் பண்ணி டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டார் எம்ஐ பிளேயர்ஸை சிஎஸ்கே டார்கெட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இஷான் கிஷான் எப்பப்போல்லாம் நம்மளுடைய இஷான் கிஷான்
ஆக்ஷனில் வந்திருக்காரோ அப்பப்பெல்லாம் சிஎஸ்கே அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எப்பப்பெல்லாம் நான் வரடா இப்போ இந்த கண்ணுங்கிறவன் சின்ன சின்ன பொடி பசங்களெலாம் வந்து செட் பண்ணி ஸோ என்ன தாப்பா மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் அந்த இடத்துல எப்பப்பெல்லாம் வந்து நம்மளுடைய இஷான் கிஷான் வந்திருக்கிறாரோ அப்போல்லாம் சிஎஸ்கே வந்துட்டு அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு நம்மளுமே என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட இஷான் கிஷான் நம்மளோட போயிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து ரிட்டென்ஷன் ப்ளஸ் ஆர்டிஎம்னு பாயிண்ட்ஸை வந்து அந்த இடத்துல வந்து பிசிசிஐ நம்பர்ஸ் ஆஃப் ரிட்டென்ஷன்ஸ் அதிகப்படுத்திட்டதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 பிளேயர் ரிட்டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திலக் அதுக்கப்புறம் வந்து இஷான் 2 பேர்த்தையுமே நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை தான் ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து லாஜிக்கும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் சிஎஸ்கேக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அதுதான் லாஜிக்கும் கூட. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கூட மும்பை திலக்கா இல்லை வந்து இஷான் கிஷானா அப்படின்னா திலக் வர்மாவை வந்துட்டு உள்ளுக்குள்ளே ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இஷான் கிஷானுக்கு பெரிய லெவலில் இப்போ சப்போர்ட் இல்லை. அதே நேரம் அவர் சென்ட்ரல் கான்ட்ராக்டை இழந்ததுனால இந்திய அணிகளை விளையாடுறதுக்கும் இப்போ அவருக்கு சான்சஸ் கம்மியாக போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் சிஎஸ்கேக்கு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்தில் யார் ஆப்ஷனுக்கு போனாலும் அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய சிஎஸ்கே விடாமல் பிட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் செமிஃபைனல் சப்போஸ் இவங்க யாராவது ஒருத்தர் சிஎஸ்கேக்கு போகிறாங்கன்னா யார் போனால் வந்து ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் நல்ல ஒரு புதிய மீட் பண்ணுறேன். 100 விடைபெறுவது உங்களுடைய கிரிக்கெட் நியூஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.